ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய சிறப்பான ஒரு மதிய வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஜூன் மாதம் ஸ்கூல் வந்தால் போதும்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து ஆல்ரெடி லீவ் விட்டாங்க. அண்டு 6th 7th 8th 9th ஓகேங்களா, உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம் மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க. சயின்ஸு சோஷியல் சயின்ஸு 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ஸ்கூல் லீவ் தான் ஓகேங்களா. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடம் இல்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து யுகாதி பண்டிகை, அதாவது தெலுங்கு வருஷ பிறப்பு. இன்னைக்கு வந்து லீவு. நாளைக்கு ஒரு நாள் போகலான்னு பார்த்தா நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் பண்டிகை விடுமுறை ஓகேங்களா. சரி, அப்படியே வந்து நம்ம திருப்பி வரலான்னு பார்த்தா எலெக்ஷனு, தமிழ் வருட பிறப்பு, ஏகப்பட்ட ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் வச்சிருந்த எக்ஸாம் வச்சிருக்கலாம், இடையில அந்த ஒரு டேஸில் வச்சிருக்கலாம். கவர்மெண்ட் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, 20ஆம் தேதிக்கு மேலே வச்சுட்டாங்க. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷனுக்கு மறுநாள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி. அதுக்குள்ள அந்த எக்ஸாம் மட்டும் தான் நீங்கள் போக போறீங்க. எக்ஸாம் போயிட்டீங்க அப்படின்னா அதோட நீங்கள் ஜூன் மாதம் வந்தால் போதும்பா. அப்போ 1 to 9 முடிஞ்சுது. ஏற்கனவே 5 வரைக்கும் வந்து ஹாலிடே விட்டாங்க. 6th 7th 8th 9th மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து அப்புறமா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. 6th 7th 8th 9th சயின்ஸு, அதாவது அறிவியல் பாடமும் சரி, சோஷியல் சயின்ஸு சமூக அறிவியல் பாடமும் சரி, 2 பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து அப்புறமா பிறகு எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 60 நாட்கள் விடுமுறைப்பா. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 60 நாட்கள் விடுமுறை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளிகளுக்கு சொல்லிட்டீங்க. கல்லூரிக்கு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு லீவு. எப்போ வரைக்கும் தெரியுமா, நீங்களாவே போய் 11th சேர வரைக்கும், இல்லை வேற எதனா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில் போய் சேர வரைக்கும் உங்களுக்கு லீவு. 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4 அல்லது ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கு லீவு. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது உங்களை அப்படியே 12th வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் இப்போ பறக்க இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து லீவ் இப்போ உங்களுக்கு விட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆயிடுச்சு, ஒரு 15 நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இன்னமும் உங்களுக்கு 45 நாள் லீவ் இருக்குது. ரிசல்ட் மே 1st வீக் வந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. எஸ்ஆர்எம்மா இல்லை வந்து டிஜே வைஷ்ணவ் காலேஜ் இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது, ஏகப்பட்ட காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே சேரணும்னு ஆசையாக இருக்கோ அங்கே போய் சேருங்க. சென்னையிலையும் சேரலாம். தயவு செஞ்சு வந்து இங்கே நார்த் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க வேற எங்கன்னா போயிடாதீங்க. கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரிலாம் இங்கே படிங்க ஓகேங்களா. அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயே வந்து படிங்க. அடுத்தது வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்குமே ஏறத்தாழ இன்னைக்கு லீவ் தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இன்னைக்கு லீவு. நாளைக்கு ஒன்றே இருக்கலாம். மறுநாள் ரமலான் பண்டிகைக்கு மறுபடியும் கல்லூரிகள் விடுமுறை, அப்புறமா எலெக்ஷனுக்கு பொது ஹாலிடே. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேக்கு மேலே ஹாலிடே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஒரு ஃபிக்ஸபிளுக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா. பசங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு எலெக்ஷன் டியூட்டி வேறு இருக்குது. ஸோ அதனால் காலேஜுக்குமே கூட தள்ளி வச்சிடலாமே, செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் தானே, எலெக்ஷன் டியூட்டி முடியிட்டோம். எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களையும் வந்து பேக் பண்ணிடணும். எப்படி சொல்கிறதுனா, April 19th எலெக்ஷனா 2021 ஸ்டார்ட் ஆகி அதாவது ஏப்ரல் 2 இல்லை மே 1st வீக்குள்ள எக்ஸாம் வச்சு அவங்களே அனுப்பிச்சுட்டணும். எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு அது என்றதுக்கு காலேஜ்லாம் வேணும். காலேஜில் வந்து அந்த இவிஎம் மிஷின்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு லீவ் விட்டுட்டு எல்லாருக்குமே பேக் பண்ணி டோட்டலாக அனுப்பிச்சுட்டலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே அனைவருக்குமே தொடர் விடுமுறை அப்படின்றது மேபி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் அப்கமிங் இயரில் வந்து சிலபஸ் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சேஞ்சஸ்ஸு. ஸோ வெப்பம் ஒரு புறம் இப்போ வந்து மார்ச்சில் தொடங்கிய கொளுத்தும் வெப்பம் ஏப்ரல் கடந்து மேவிலையும் உச்சத்தை அக்னி வெப்பம் இருக்கும். ஸோ அதனால் மேபி எக்ஸ்டெண்டான லீவ் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட லீவ்லாம் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த முறை யார் வந்து அதிகமான சென்டம் மார்க்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. போன முறை வேறு ஒரு பொண்ணு எடுத்தாங்க, நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணு. அதே மாதிரி இந்த முறை வேறு யார் வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. தீபிகான்ற பொண்ணு எடுக்கலாம், தீபான்ற பொண்ணு எடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லோகான்ற பையன் எடுக்கலாம், அருண்ன்ற பையன் எடுக்கலாம், கிரீன்ற பையன் எடுக்கலாம். ஸோ யார் வேணால் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.